ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 20. சூர்பனகை ராமனுடைய ஆசிரமத்துக்கு வந்து தன் உடன் இருந்த ராட்சசர்களுக்கு ராமலக்ஷ்மணால காட்டுறா. மகாபலவானான ராமன் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் பர்ணசாலையில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா. ரகுவீரன் அந்த ராட்சசர்களையும் சூர்பனகையும் பார்த்துட்டு கோபத்தால லக்ஷ்மணனை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் சீதையை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, இந்த ராட்சசியோட வந்திருக்கிறவாள யமலோகத்துக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ரகுநாதன் சொல்லி தன்னுடைய வில்லுல நாணெல்லாம் பூட்டி தர்ம யுத்தம் பண்றவராச்சே, அதனால ராட்சசர்களை பார்த்து நாங்கள்லாம் தசரதராஜ புத்திரர்களான ராமலட்சுமணர்கள் இதோ இருக்கும் சீதையோடு இந்த காட்டுல இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். கந்தமூல பழங்களை எல்லாம் சாப்பிட்டு தபஸ்விகளாக தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கிற எங்களை எதுக்காக நீங்க தொந்தரவு பண்றீள்? மகா துஷ்டர்களான உங்களை கொல்லணும் அப்படின்னு இங்குள்ள ரிஷிகள்லாம் சொன்னதால ஆயுதங்களோடத்தான் நான் வந்திருக்கேன். இப்போ அந்த சமயம் வந்துடுத்துன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா அங்கேயே நில்லுங்கோ, எங்கேயும் ஓடாதீங்கோ. ஆனால் பிழைக்கணும்னு நீங்க நினைச்சா ஓடிப்போங்கோ அப்படின்னு சொன்னார். பிராமணர்களை கொல்லும் அந்த பாபிகள் அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு சூலத்தை தூக்கி எடுத்துண்டு கோபத்தோட எங்கள் மகாராஜாவான கரனுடைய கோபத்திற்கு பாத்திரமாகி இன்னும் பயிற்சிருக்க முடியுமா நீங்க? இதோ ஒரே நிமிஷத்துல உங்களை கொன்னுறோம். அல்ப மனுஷியர்களாகிய நீங்கள் எங்களை போன்ற மகா வீரர்களை யுத்தத்துல எதிர்க்க முடியுமா? யுத்தம் அப்புறம் பண்ணிக்கலாம். எங்களுடைய கத்திகளுக்கும் கதாயுதங்களுக்கும் இரையாகி உன்னோட வில்லும் தைரியமும் உயிரும் ஒரே நேரத்துல இப்போ அழிஞ்சு போறது அப்படின்னு சொல்லி சூளங்களை எரியறார். ராமன் அவைகளையெல்லாம் ஒரே பானத்தினால தடுத்துடுறார். மலைகளையும் துளைக்கும் கூர்மையுடைய சூரியனைப் போல ஜொலிக்கும் 14 நாராச பானங்களை எடுத்து வில்லுல பூட்டி இந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகிக்கிற மாதிரி அந்த ராட்சசர்கள் மேல விட்டா. அது அந்த பாபிகளோட மார்பை பிளந்து ஊடுருவி ரத்தத்தால பூசப்பட்டு இடி விழுந்தா மாதிரி பூமியில விழருது. அந்த துஷ்டர்கள் ஹிருதயம் பொளந்து உயிரிழந்து ரத்தம் பெருக வேறற்ற மரம் போல பூமியில சாஞ்சுடுறா. சூர்பனகை அதை பார்த்துட்டு பயந்து கோரமா கர்ஜனை பண்றா. கரண் கிட்ட ஓடி போய் கண்ணீர் பெருக ஹோன்னு பெரும் குரலோட அழுது வெட்டின பனை மரத்திலிருந்து ரசம் பெருகிறத போல தன் காயங்களில் இருந்து பெருகும் ரத்தம் கொஞ்சம் உலர அவனோட எதிர்ல விழறா. இப்படி தன்னுடன் வந்த சகல ராட்சசர்களும் மடிஞ்சு போனதைக் கண்டு சூர்பனகை கரண் கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்றா அப்படின்னு சொல்லி இந்த 20வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 21வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.